Hi guys, this is Indu and welcome back to my channel. இன்னைக்குள்ள வீடியோ வந்து ஒரு செல்ஃப் பேம்பரிங் வீடியோ தான். ஸோ 15 days ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து அந்த ட்ராவலிங் அதிகமாக இருந்ததுனால ஸ்கின்னு ஹேர் எல்லாமே வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து கிளைமேட் சேஞ்ச் வேறு. ஸோ அங்கே வந்து பயங்கரமான மழை, இங்கே வந்து நல்ல வெயில். ஸோ ரெண்டும் வந்த உடனே ஸ்கின் வந்து டக்குன்னு அதுக்கு வந்து அடாப்ட் ஆகலை. ஸோ என்னோடது ஆயிலி ஸ்கின்னால் கூட கொஞ்சம் வந்து அதுக்கு கேர் பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ ஊரில் வேறு ஒரு மேரேஜ் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அப்படியே வந்து அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே ட்ராவல் பண்ணி ஊருக்கு வந்தது. ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேறு யூஸ் பண்ணதுனால ஸ்கின்னும் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதை வந்து எப்படி பேம்பரிங் பண்ணி ஓரளவுக்கு வந்து சரி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹேர் கேர் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு என்னோடய ஹேர் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ பயங்கரமாக வந்து சிக்கு விழுந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கோகோனட் ஆயில் தான். ஸோ இதில் இந்த கீரை மருதாணி எல்லாமே போட்டு காய்ச்சி தந்தாங்க. ஸோ அதை வந்து ஃபுல் ஹேர்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணி ஒரு 15 to 30 minutes வந்து அதை அப்படியே வந்து விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் பேக்குக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேர் பேக் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு சோறு வடித்த தண்ணி வந்து அப்படியே எடுத்து கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணோன்னே அது வந்து நல்லா குழுன்னு ஒரு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து ஒரு 5 minutesல வந்து ஆயிரும். ஸோ அதை வந்து நல்லா ஹேர் ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஃபுல் ஹேர்லையும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ஒரு 15 minutes வந்து அப்படியே விட போகிறேன். ஸோ ரொம்ப விட்டால் வந்து ட்ரை ஆகி முடியோட ஸ்டிக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணாலும் வராது. ஸோ 15 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்பவும் ட்ரை ஆகலை. இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வர போகிறேன். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து வில்வாவோட ஷாம்பு யூஸ் பண்ணி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ அப்படியே வந்து சீரமும் ஒன்று அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போது என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாமல் வில்வா ஷாம்பு யூஸ் பண்ணாலே வந்து ஹேர் ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ ஹேர் பேக் வேறு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வந்து இதாக இருக்குது. பட் அந்த ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் ஹேரில் வந்து அப்படியே ஸ்டேயாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த ஹேர் பேக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் கேர் பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் வந்து ரொம்ப எனக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்பர் ஹெட் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆகி ரொம்ப ஆயிலி ஆகி ஸோ ரொம்ப வந்து டேன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்து கிளியர் பண்ணதுக்கு நான் ஒரு 1 week சேலஞ்ச் மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ இந்த 1 week சேலஞ்சில் ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக முல்தானி மெட்டி பவுடரும் ஃபேஸ் பேக்குக்கு வந்து இந்த சாண்டல்வுட் பவுடரும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டெய்லியுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நான் தூங்க போகிறேன் 1 week. ஸோ 1 week கழிச்சு இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வந்து முல்தானி மெட்டி பவுடர் வச்சு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே ஃபேஸ் பேக் வந்து நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி இந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது உள்ளே போய் எல்லா டர்ட்டும் வந்து வெளியே வரும். ஸோ இந்த ஸ்ட்ரீமுக்கு வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணல, பிளெயின் வாட்டர் தான் நான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா ஸ்ட்ரீம் பண்ணுவேன் நான். ஸோ அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகி ஸோ அந்த டர்ட்டெல்லாம் வந்து வெளியே வரணும். ஸோ ஸ்ட்ரீமிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக வந்து ஃபேஸ் பேக் தான். ஸோ நான் அந்த சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி ஒரு 3 to 4 minutes வச்சாலே போதும், நல்லா ட்ரை ஆயிரும். இந்த 1 week சேலஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் டே தான் நான் ஸ்ட்ரீம் பண்ணது, ஸ்க்ரப் யூஸ் பண்ணது. ரிமைனிங் 6 days வந்து ஃபேஸ் பேக்கும் ஃபேஸ் வாஷும் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஸ்கின் டேமேஜ் ஆகும்போது இந்த 1 week சேலஞ்ச் வந்து நான் கண்டினியூஸாக எடுப்பேன். ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ் பேக் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமாவே என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ இருக்குது. ஸோ day 2 up to day 7 வரைக்கும் முடிக்கும் போது கண்டிப்பாக ஃபேஸில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும், ஒரு நல்ல க்ளோ இருக்கும். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய பாஸ்ட் வந்து 3 to 4 வீடியோஸ்க்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி எப்போவுமே வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வீடியோ போடணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கண்டிப்பாக வந்து நான் வந்து போடுறேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஸ்கின் கேர் பண்ணிடுவேன். ஸோ ஸ்ட்ரீம் பண்ணால் கண்டிப்பாக ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரீம் பண்ண அன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் வந்து ரொம்ப டேனாக இருக்குது, டீடேன் பண்ணணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து பிளெயின் வாட்டரில் ஒரு 3 to 4 ஐஸ் க்யூபை வந்து உள்ளே போட்டுட்டு அப்படியே வந்து ஃபேஸை வந்து உள்ளே டிப் பண்ணி எடுங்க.
ஒரு 2 to 3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன அந்த ஹேர் பேக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேர் பேக் தான், பட் நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால ஃபேஸில் வரக்கூடிய சேஞ்சஸை வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 1 வீக் சேலஞ்ச் எடுத்து பாருங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.